இந்த வத்தலை வாங்கி வச்ச நேரத்துலேருந்தே கள்ளக்கண்டா நாயக்கானோங்கிற கதை தான். வெயில் அடிக்கும் போதெல்லாம் நான் காய வைக்க மறந்துடுவேன். நான் எப்போல்லாம் காய வைக்க போகிறேனோ அப்போல்லாம் மழை வந்துடும். இதை இப்படியே விட்டோன்னா பொடி திரிக்க முடியாமல் போயிடும்னு சொல்லிட்டு ஒரேடியாக இந்த வத்தலை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு திரிக்க கொடுத்துடலான்னு நேற்று அந்த வத்தலை எல்லாம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கையோட குழம்பு பொடிக்கு தேவையான பொருளையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. 1/2 கிலோ மல்லிக்கு மற்ற பொருளெல்லாம் 50 கிராம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மல்லியை கைவிடாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா 50 கிராம் மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, அரிசி இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்து இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அங்கே வைக்கிற மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே முக்கியமாக இந்த பொடி யூஸ் பண்ணுறதுனால தான். நம்ம ஊர்லலாம் எக்ஸாம் முடிஞ்சு லீவே ஆரம்பிச்சாச்சு. ஆனால் குட்டீஸ்க்கு இங்கே இனிமே தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. சாயந்தரம் குட்டீஸ் எல்லாம் படிக்க வச்சுட்டு மதியத்துலேருந்து அகியோட ஃபேஸில் ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி இருந்தது. நைட்டுக்குள்ளே நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. என்னன்னே புரியாமல் பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு காமிச்சு அதுக்கான மருந்தும் வாங்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.